வாங்க நாம இப்போ யோவான் அதிகாரம் 20க்குள்ள போகலாம். இது வெறும் ஒரு சாதாரண அத்தியாயம் இல்லைங்க. கிறிஸ்தவ நம்பிக்கையோட அஸ்திவாரமே இந்த உயிர்த்தெழுதல் சம்பவம்தான். இது ஒரு வெறும் கதை மட்டும் இல்ல, உண்மையிலே வரலாற்றோட போக்கே மாத்தின சில முக்கியமான தருணங்களை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த முழு அத்தியாயத்தையும் நாம ஒரு 5 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல காலியான கல்லறையில என்ன மர்மம் இருந்துச்சுன்னு பாப்போம். அப்புறம் உயிர்த்தெழுந்த இயேசுவ முதல்ல சந்திச்சது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்த சீடர்கள் எப்படி ஒரு பெரிய பணிக்கு அனுப்பப்பட்டாங்கன்னு பாப்போம். அடுத்ததா சந்தேகம் எப்படி விசுவாசமா மாறுச்சுங்கிறத தோமா மூலமா தெரிஞ்சுக்கலாம். கடைசியா இந்த எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னாடி இருந்த உண்மையான நோக்கம் என்னன்னு ஆராய்வோம். சரி, கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா வாரத்தோட முதல் நாள். இன்னும் சரியா விடியக்கூட இல்ல. ஒரே இருட்டு, குழப்பம். அந்த நேரத்துல தான் மகதலேனா மரியாள் கல்லறை பக்கம் வராங்க. அங்க அவங்க பார்த்த காட்சி தான் எல்லாத்தையும் மாத்துது. பாருங்க அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு. மரியாள் கல்லறையோட வாசல்கள் நகர்த்தப்பட்டதை பார்த்த உடனே பதறி போய் நேரா பேதுருகிட்டையும் யோவான்கிட்டையும் ஓடுறாங்க. விஷயத்த கேட்டதும் அவங்க 2 பேரும் கல்லறைக்கு ஓடுறாங்க. யோவான் வேகமா ஓடி முதல்ல போயிடுறார். அப்புறம் பேதுரு உள்ள போறார். அவரை தொடர்ந்து யோவானும் உள்ள போய் பார்க்கறார். அங்க பார்த்ததை வச்சு அப்பவே அவர் மனசுல நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. இப்போ இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. பேதுருவும் யோவானும் உள்ள போய் பார்த்தப்போ அது ஒரு திருட்டு நடந்த இடம் மாதிரியே இல்ல. எல்லாம் களைஞ்சு கிடக்கல. அதுக்கு பதிலா இயேசுவோட உடலை சுத்தி இருந்த துணிகள் எல்லாம் அதன் இடத்துல இருந்துச்சு. அதுலயும் முக்கியமா தலையில சுத்தி இருந்த துணி மட்டும் தனியா நீட்டா மடிச்சு வைக்கப்பட்டிருந்தது. யோசிச்சு பாருங்க, யாராவது அவசரமா உடலை திருடிட்டு போனா இப்படியெல்லாம் செய்வாங்களா? நிச்சயமா இல்ல. இங்க ஏதோ ரொம்பவே ஆழமான வித்தியாசமான ஒண்ணு நடந்திருக்குன்னு அவங்களுக்கு அப்பவே புரிஞ்சிருக்கணும். சரி, சீடர்கள் கிளம்பி போனதுக்கு அப்புறம் கதை திரும்பவும் மரியாள் கிட்ட வருது. துக்கத்தோட உச்சத்துல இருந்த ஒருத்தங்க எப்படி ஆச்சரியத்தோட உச்சிக்கு போனாங்க அப்படிங்கிற ஒரு உணர்ச்சிகரமான தருணத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். மத்த சீடர்கள் எல்லாம் கல்லறைய பார்த்துட்டு திரும்பி போயிட்டாங்க. ஆனா மரியாளால போக முடியல. அவங்க அங்கேயே நின்னு அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஆண்டவரோட உடலை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த துக்கத்துலதான் அவங்க மூழ்கி இருக்காங்க. அவங்க அழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு குரல் அவங்க பேரை சொல்லி கூப்பிடுது. முதல்ல அவங்க யாரோ தோட்டக்காரர் தான் நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஒற்றை வார்த்தை மரியாளே, அந்த நொடியில அவங்களுக்கு எல்லாம் புரியுது. அவங்க உலகமே தலைகீழா மாறுது. இந்த ஒரு வாக்கியம்தான் அவங்க வாழ்க்கையோட புதிய அத்தியாயம். நான் ஆண்டவரை கண்டேன். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ முதல்ல பார்த்த சாட்சி அவங்கதான். கிறிஸ்தவத்தோட அடித்தளமே இந்த சாட்சியிலிருந்து தான் தொடங்குது. இப்போ கதை அடுத்த கட்டத்துக்கு நகருது. அதாவது சீடர்கள் இருந்த இடத்துக்கு. அவங்க எல்லாரும் ஒரு இடத்துல பயந்து போய் ஒளிஞ்சிருக்காங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது. அவங்களோட மனநிலைய நாம நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசுவுக்கு நடந்ததெல்லாம் பார்த்த பிறகு அடுத்த தங்களுக்கு என்ன ஆகுமோன்னு பயந்து எல்லா கதவையும் பூட்டிக்கிட்டு உள்ள உட்கார்ந்திருக்காங்க. வெளி உலகத்தோட எந்த தொடர்பும் இல்லாம ஒரு விதமான அச்சத்துல இருக்காங்க. அப்படி அவங்க பயந்து உட்கார்ந்து இருக்கும்போது திடீர்னு இயேசு அவங்க நடுவுல வந்து நிக்கிறாரு. அவர் கோபப்படல, திட்டல. முதல்ல சொன்ன வார்த்தை உங்களுக்கு சமாதானம். அப்புறம் அவங்க சந்தேகப்படக்கூடாதுன்னு தன்னோட கைகளையும் விலாவையும் காட்டுறாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு புதிய நோக்கத்தை கொடுக்கறாரு. நான் உங்களை அனுப்புறேன்னு சொல்றாரு. கடைசியா அந்த நோக்கத்தை நிறைவேற்ற தேவையான வல்லமையும் கொடுக்கறாரு. இந்த 4 விஷயங்களும் அவங்க பயத்தை சந்தோஷமா மாத்துது. ஆனா ஒரு பிரச்சனை. இயேசு வந்தப்போ சீடர்கள்ல ஒருத்தர் மட்டும் அங்க இல்ல. அது தோமா. இப்போ கதை சந்தேகத்தோட உச்சத்துல இருந்த ஒருத்தர் எப்படி விசுவாசத்தோட மிக ஆழமான ஒரு அறிக்கையை கொடுத்தாருன்னு காட்டப்போகுது. இந்த 2க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஒரு பக்கம் தோமா சொல்றார், நான் என் கண்ணால பார்த்து என் கையால தொடாம நம்பவே மாட்டேன்னு. இதுதான் அவரோட நிபந்தனை. ஆனா இன்னொரு பக்கம் இயேசுவ பார்த்ததும் அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன? என் ஆண்டவரே, என் தேவனே. இது வெறும் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் இல்ல, இது ஒரு முழுமையான சரணாகதி. இதுல இயேசுவோட குணத்தை பாருங்க. தோமாவோட சந்தேகத்துக்காக அவரை ஒதுக்கல. ஒரு வாரம் கழிச்சு திரும்பவும் வர்றாரு. வந்தது மட்டும் இல்லாம நேரா தோமா கிட்ட போய், சரி நீ தொட்டு பார்க்கணும்னு சொன்னியே, இதோ பார்ன்னு சொல்றார். அவரோட சந்தேகத்தை ரொம்ப கனிவா அணுகிறாரு. தோமா நம்பினதுக்கு அப்புறம் இயேசு ஒரு ஆழமான உண்மையை சொல்றார். இது தோமாவுக்கு மட்டும் இல்ல, அந்த அறைக்கு வெளியே இன்னும் பிறக்காத கோடிக்கணக்கான மக்களுக்காக, அதாவது நமக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். நீ பார்த்து நம்பன, ஆனா பார்க்காமலே நம்புறவங்க பாக்கியவான்கள்னு சொல்றார். கடைசியா இந்த அத்தியாயத்தோட முடிவுக்கு வரும்.
யோவான் இந்த எல்லா விஷயங்களையும் ஏன் இவ்ளோ விளக்கமா எழுதினார்? இந்த முழு கதையோட நோக்கம் என்ன? அது அவரே தெளிவா சொல்லியிருக்கார். அத பாப்போம். இந்த உயிர்த்தெழுதல் நிகழ்வுகள்னால என்னெல்லாம் மாறுச்சுன்னு பாருங்க. துக்கம் போயி நம்பிக்கை வந்திருக்கு. மரணத்தை வாழ்க்கை ஜெயிச்சிருக்கு. இருள ஒளி விரட்டி இருக்கு. பயத்துக்கு பதிலா விசுவாசம் வந்திருக்கு. சமாதானம் கிடைச்சிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு புதிய பணி தொடங்கியிருக்கு. இது ஒரு முழுமையான மாற்றம். இதுதாங்க இந்த முழு அத்தியாயத்தோட மைய கருத்து. ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இது வெறும் ஒரு வரலாற்று பதிவு கிடையாது. இத வாசிக்கிற நாம, அதாவது நீங்களும் நானும், இயேசுதான் உண்மையான மீட்பர்னு நம்பணும். அப்படி நம்புறது மூலமா நித்திய வாழ்வ பெறணும். இதுதான் இந்த பதிவோட ஒரே நோக்கம். ஆக இந்த அத்தியாயம் இத்தோட முடியுது. ஆனா அது நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது இல்லையா? காணாமலே விசுவாசிக்கிறவங்க பாக்யவான்கள் நீ இயேசு சொன்னார். ஆனா இன்னைக்கு நாம வாழ்ற உலகம் எப்படி இருக்கு? எல்லாத்துக்கும் ஆதாரம் கேக்குறோம், கண்ல பார்த்தாதான் நம்புவோன்னு சொல்றோம். இப்படி ஒரு உலகத்துல பார்க்காமலே நம்புறதுக்கு, அதாவது விசுவாசத்துக்கு என்ன அர்த்தம்? இது நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.